நஜீஸை எப்படிங்க சுத்தப்படுது, நஜீஸை எப்படி சுத்தப்படுது? கனிவானவர்களே, அந்த பரிசுத்தப்படுத்துறதுக்கு தந்த சதக்காவை எங்கட சுத்தமான பொருட்கள் இருந்து கொடுக்கணும், எங்கட சுத்தமான பொருட்கள் இருந்து கொடுக்கணும். இதைத்தான் அல்லாஹ் எங்கள்கிட்ட விரும்புகிறான், அல்லாஹ் எங்கள்கிட்ட அதைத்தான் விரும்புகிறான். கனிவானவர்களே, அது கொடுக்கறத மட்டும் இல்ல, நல்ல மனசோட கொடுக்கணும். சதக்கா கேட்டு வந்ததோட அப்போ என்னப்பா இப்படி அலட்சியா இருக்குது, சரியான அலட்சியா இருக்குது, எத்தனை பேருக்கு தான் கொடுக்கிறது? வேண்டா வெறுப்புக்கு கொடுக்கவான, சதக்காக வீசவான, எது தெரிஞ்ச மாதிரி கொடுக்கவான, நல்ல மனசோட கொடுக்க, நல்ல மனசோட நாங்க கொடுக்கணும். எங்கட சதக்காவை நல்ல பொருள்ல இருந்து கொடுக்கிற மாதிரி நல்ல மனசோடு நாங்க கொடுக்கணும், மனசு விருப்பத்தோட நாங்க கொடுக்கணும். எங்களுக்கு கோடி கொடுக்க இயலுமா, கோடியை கொடுப்போம். என்னால லட்சம் கொடுக்க இயலுமா, லட்சத்தை நான் கொடுக்கிறேன். இல்ல என்னால 1000 100 தான் கொடுக்க இயலுமா, பிரச்சனை இல்ல, அதை நாங்க கொடுப்போம், பரவாயில்லை. ஆனா கொடுக்கறத நல்ல மனசோட கொடுப்போம். கனிமானவர்களே, இதுவே நாங்க அல்லாவுக்காக வேண்டி, அல்லாவுடைய தீனுக்காக வேண்டி, நாங்க அல்லாவுடைய அந்த அல்லாவை வணங்குறதுக்குரிய இடங்களுக்காக வேண்டி, இந்த மார்க்கத்தை படிக்கக்கூடிய இடங்களுக்காக வேண்டி நாங்க சதக்கா கொடுக்கிறது இருக்கே தானே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு 700 மடங்காக மாற்றித்தார், 700 மடங்காக மாற்றித்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றார், மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுடைய விருப்பத்துக்கு உட்பட்ட முறையில, அல்லாஹ் தஆலா விரும்புறதுக்குரிய முறையில யாரெல்லாம் அவங்க செலவழிக்கிறாங்களோ, தங்களது சொத்துக்களை சதக்காவாக கொடுக்கிறாங்களோ, கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ சனாபில், அந்த ஒரு வித்தை போல அல்லாஹ் சொல்றான், ஒரு வித்தை போல, ஒரு தானியத்தை போல. அந்த தானியம் இருக்கிறது தானே, அந்த தானியம் 7 கதிர்களை விளைவிச்சிச்சு, 7 கதிர்களை உருவாக்கிச்சு. ஒவ்வொரு கதிரிலையும் ஒவ்வொரு கதிரிலையும் 100 மணிகள், 100 வித்துக்கள் அதுல இருக்குது என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இனிமானவர்களே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு, மார்க்கத்தை படிக்கக்கூடிய அந்த மதரசாக இருக்கு, நிறைய முஸ்லிம்களுடைய வளர்ச்சிக்காக வேண்டி பாடுபடக்கூடியவங்களுக்கு எங்கட சதக்காவாக நாங்க கொடுக்கிற நேரத்துல அல்லாஹ் அதை 700 மடங்காக, ஆக குறைஞ்சது மினிமம், ஆக குறைஞ்ச கணக்கு அல்லாஹ் சொல்றான், 700 மடங்காக நாங்க மாற்றிக் கொள்வோம். வல்லாஹு யுபாரிக்கு லிமன் யஷா. செலவுகளுடைய நீயத்துக்கு ஏற்ற மாதிரி, செலவுங்க கொடுக்கக்கூடிய தன்மைக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய நன்மைகளை அல்லாஹ் பன்மடங்காக்கி கொடுப்பான்னு அல்லாஹ் சொல்றான். கண்ணியமானவர்களை, நாங்க யோசிக்க கூடாது, ஏந்த உழைப்பு கொஞ்சமே, நான் எப்படி சதக்கா கொடுக்கிறது, நிறைய சம்பாதிச்சா தானே கொடுக்கணும், அப்படி கிடையாது. கண்ணியமானவர்கள், ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல சஹாபாக்கள் சதக்கா கொடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க தெரியுமா? அந்த சதக்காவை கொடுக்கணும்னு சொல்லி எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கிறாங்க தெரியுமா? கண்ணியமானவர்களே, தபூக்குடைய யுத்தம் நேரம், தபூக்குடைய யுத்தம், இந்த யுத்தத்துக்கு பேரே ஏழைகளுடைய யுத்தம் தான் பேர். அந்த அளவுக்கு கஷ்டம், கஷ்டமான நேரத்துல, கஷ்டமான சந்தர்ப்பத்துல வெளியாகின ஒரு யுத்தம், இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்காக செஞ்ச ஒரு யுத்தம். கண்ணியமானவர்களே, இந்த நேரத்துல ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இலான் ஒன்று செய்யறாங்க, ஒரு அறிவிப்பு ஒன்று செய்யறாங்க. யார் இந்த யுத்தத்துக்கு உதவுறாங்களோ அவங்களுக்கு சுவர்க்கம் இருக்குதுன்னு சொல்றாங்க. எல்லா சஹாபாக்களும் அவங்கள்ட்ட இருந்தது எல்லாத்தையுமே கொண்டு வந்து போடுறாங்க. ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முழுக்க கொண்டு வந்து போடுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அரவாசியை கொண்டு வந்து போடுறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மடியில தங்க காசுகளை கொட்டி நிறைக்கிறாங்க. ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவங்களுடைய சம்பாதிச்சதுல பெரிய ஒரு பகுதியை கொடுக்குறாங்க. இந்த நேரத்துல எல்லா சஹாபாக்கள்கிட்டையும் கொடுக்கறதுக்கு வழி இல்லை, கொடுக்கறதுக்கு வழி இல்லை. ஒரு சஹாபி பார்க்கிறாரு, தங்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, என்ன செய்யலாம், என்ன செஞ்சா இந்த சதக்காவை கொடுக்க, என்ன செஞ்சா சொர்க்கத்தை எனக்கு தகுதியாய் கொள்ளும் யோசிக்கிறான். அந்த சஹாபியுடைய பேரு அபூ அகீல் ரலியல்லாஹு அன்ஹு.
ஹஸரத் அபூ அகீல் ரலியல்லாஹு அன்ஹு யோசிச்சுட்டு ஒரு முடிவு ஒன்று எடுத்து பேசி ராவு முழுக்க ஒரு தோட்டம் ஃபுல்லா தண்ணி பாய்ச்சார். பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராவு முழுக்க வேலை செய்யறாங்க, நைட் டியூட்டி செய்யறாங்க. காரணம் என்ன தெரியுமா? காலையில போயிட்டு சதக்கா கொடுக்கும். அந்த ஈமான் எப்படிப்பட்ட ஈமான் கண்ணியமானவர்கள்? இடுப்புல கையில கட்டிக்கொண்டு அவங்களுக்கு கையால இழுக்க கஷ்டமானதுக்கு பின்னால இடுப்ப அவங்கள கையில கட்டிக்கொண்டு இடுப்புல அதை இழுத்து அவங்க தண்ணியை நிறைச்சதுக்கு பின்னால அவங்களுக்கு கூலி கிடைக்குது. 2 சா ஈச்சப்பழம் கிடைக்குது. 2 சா ஈச்சப்பழம் கிடைக்குது. 2 சா ஆண்டா 4 கிலோவும் 800 கிராமும் கிடைக்குது. அந்த சஹாபி என்ன செய்யறாங்க? ரலியல்லாஹு அன்ஹு ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வாராங்க. அவங்களோட குடும்பத்துக்கு ஒரு பணியை கொடுத்துட்டாங்க, அரவாசியை கொடுத்துட்டாங்க. ஒரு சாவை எடுத்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட 2.5 கிலோ எடுத்துட்டு வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு சதக்கா செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை. நடுவு விஷயத்தை சொல்றாங்க, நைட் முழுக்க வேலை செஞ்சேன் யா ரசூலல்லாஹ், இதை கொண்டு வந்தேன் யா ரசூலல்லாஹ், இதை ஏற்றுக்கொள்வீங்களா? ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா செஞ்சாங்க? அந்த ஈச்சம் பழம் முழுக்க எடுத்து யாரெல்லாம் சதக்கா செஞ்சாங்களோ எல்லாத்துக்கும் மேலாலையும் தூவுங்க என்று சொல்லி எழுதினாங்க. விஜயமானவர்களே, எவ்வளவு கொடுக்கிறோம் என்றது முக்கியம் இல்லை, எப்படி கொடுக்கிறோம் என்றதுதான் முக்கியம்.